ஆ 2. ஏய், யாரை பார்த்துட்டு இருக்க? யாராவது பார்த்துட்டாங்களான்னு பார்க்க. அதெல்லாம் யாரும் பார்க்கல. நீ சும்மா பயந்து காட்டி கொடுத்துடாத. சும்மா இரு. நாளைக்கு தீர்ப்பு எங்களுக்கு எதிராக தான் இருக்கும். எப்படியும் 5-6 வருஷம் கிடைக்கும். அண்ணன் வெளியில் எப்படி இருந்தாரோ அதை போல் உள்ளேயும் இருக்கணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நீங்கள் சொன்ன பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும்? இத்தனை வருஷம் சர்வீஸில் எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அதை 10 மடங்காக கொடுக்குறேன். பெண்ணு உனக்கு நான் அழுக கூட கூடாதா? செத்துட்டான்டா ரவி. அவசரப்பட்டியேடா. ஏன்டா இப்படி பண்ண? செத்துட்டான்டா. ஏய், அக்காவுக்கு ஃபோன் பண்ண போகிறேன். சத்தம் போடாமல் இரு. ம். ஹலோ ஹலோ, ரவி எங்கடா இருக்கா? என்னத்தை செஞ்சு தொலைச்சு? போலீஸ்காரன் போயிட்டு அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கடா. பயமா இருக்கு. சீக்கிரம் பாடு. ஹலோ ரவி, ரவி ரவி நினைக்கிறேன். ரவி கேக்குதா? ரவி. அழாதடா. போலீஸில் உனக்காக நான் சரண்டர் ஆகிக்கிறேன்டா. நீ வெளியே இருந்து என்ன வெளியே எடுக்க முடியுமான்னு பாரு. பைத்தியம் மாதிரி பேசாது. உன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும் தானே? போலீஸ் ஏயிலேருந்து போனேன் என்னன்னு தெரியும் தானே? நான் தானே பண்ணேன். நானே பார்த்துக்கிறேன். ரவி ரவி, நான் சொல்கிறத கேளு. உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. அம்மா அப்பா அக்கா எல்லாருமே இருக்காங்கடா. என்ன இப்போ நான் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிட்டுருக்கேன். அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன்டா. என்னை எப்பயாவது வெளியில் எடுத்துருவ தானே? நீ இருக்க வரைக்கும் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். உயிரே நீதான். முன்னாள் அமைச்சர் சண்முகம் தான் குற்றவாளி என ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதால் அமைச்சர் சண்முகலிங்கத்தை 7 ஆண்டுகள் சிறையில் வைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நம்ம தலையெழுத்து இதுங்க கூட எல்லாம் அலைகிறது. உள்ள அடிப்பாங்களா சார்? என்னவா அடிப்பாங்களான்னு? உன்னால எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. உன்னை ஆம்பளை ஜெயில போடுறா பொம்பளை ஜெயில போடுறா எங்களுக்கே தெரியல. கர்மா எல்லாம் எங்க தலையெழுத்து. மூடிட்டு வா. போகல வீடியோ ஒன்று கொடுங்க சார். ஓடுறாவில்ல நாய். ஏய், என்ன கேஸ் ஐயா? கொலை. எத்தனை? 1. ஒன்று தானா? ஆமாம்,
ஏன் கொலை பண்ண? நான் வேணும்னு ஒன்றும் செய்யலை. கோபத்தில் பக்கத்தில் இருந்த கம்பி எடுத்து அடித்தேன். செத்துட்டான். ஓ, நீங்கள் என்ன கேஸ்? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறத கவனமாக்கு. காலையில் 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சு டாய்லெட் போயிட்டு 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்துடும். சாப்பிட்றேன். அந்த இருக்கானே காட்டியான், ம். அவன்தான் நம்ம பிளக்கோட தலைவன். அவன்கிட்ட கவனமாரு. ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன்னா போலீஸ்காரங்கிட்ட கோத்து விட்டுருவான். அப்புறம் யாராவது உன்னை பார்க்க வருவாங்க. என் ஃப்ரெண்ட் ரவி வருவான். வரும்போது பீடி சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லு. அண்ணா, ம். என்ன கேஸ்? கொலை கேஸ். டேய், சரி சரி, நீ இதில் படு. அவனை ஏன் பக்கத்தில் படுக்க வச்சு. சார் சார் அட நீங்க எப்படி சார் இங்க? அதை ஏன் சார் கேட்குறீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார். ஆ, எப்படி சார் இருக்கீங்க? எல்லா வசதியும் உங்களுக்கு ஓகேங்களா? எல்லாம் ஓகே தான். ஆனால் பகலில் தான் உள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பகலில் மற்ற கைதிங்க எல்லாம் வெளியில் திரிவாங்க சார். அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்கள அடைச்சதுக்கப்புறம் அவங்கள திறந்து விட சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணித்தர சொல்லியிருக்காங்க சார். என்ன வேணும்னு கேளுங்க சார், பண்ணிக்கலாம். அதான் ஐயா பொண்ணுங்க. அது எப்படிங்க சார்? மற்ற எது கேட்டாலும் கிடைக்கும் சார். சரி சரி விடுங்க சார், கண்டுக்காதீங்க. விடுங்கண்ணா, பேசாம படு. விடுங்கண்ணா, பேசாம படுன்றான். விடுங்கண்ணா. போனா இல்லை கையை விட்டுட்டு இருக்க. நான் வேற எங்கேயாவது போய் தூங்குறேன். டேய் 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 எந்திரா, இங்கே போடுறா, தலைவ ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஐயோ கடவுளே. என்னண்ணா? தெரியாம கால் பட்டுருச்சுன்ற. சாவுடா. அடிச்சே சாவடிச்சிருவோம். சாவுக்கு ராக்கி. சார் சார், என்ன சார் பக்கத்து செல்லில் ஒரே சத்தமாக இருக்குது, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். அது ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தூங்குங்க. தம்மனு கேள்றான் அவன்கிட்ட. டேய் போறான்டா. அண்ணே சிகரெட் ஒன்று கொடுண்ணே. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேவா? ஆமாம், இரவு என்னடா சத்தம்? நைட்டு புது பயலுக்கு தலைவர் அடிக்க பார்த்தாரு. அவன் முழிச்சுக்கிட்டான். அப்புறம் அவன் சத்தம் போட தலைவர் அடி வெளுத்து போட்டார். யார் அவன்? தலைவன். இல்லை இல்லை, மற்ற பய. ஏய் வாடா இங்க. இவன் தான். ஆ, நீயா? உன் பேர் என்ன? சுந்தர். எந்த இடம்? வியாசர்பாடி. ஏன் சார்? ஒன்றும் இல்லைப்பா.
ஒரு கதவு திறக்க இவ்வளவு நேரம். இல்லை சார், இப்போ தான் 5 மணி. டேய் இங்கே வாங்க. வரேண்ணா. சொல்லுண்ணா, என்னண்ணா? டேய் இங்கே யாரும் இவனை தொல்லை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் எங்கள் ஏரியா பையன். புரியுதாடா? சார். இவன் இங்கே இருக்கிறது இவனுக்கு சேஃப் இல்லை. பகலில் இங்கே இருக்கட்டும், நைட்டில் ஏன் செல்லுக்கு மாற்றிடுங்க. வேணும்னா நான் பெரியவர்கிட்ட பேசிக்கிறேன். டேய் உன் பேர் என்ன சொன்ன? சுந்தர். நான் சொன்னது புரிஞ்சதில்லை? ம். வழிவிடு வழிவிடு வழிவிடு, என் தேவி வருகிறாள். விலகிடு விலகிடு விலகிடு. ஏய் வா 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 வா, உனக்காக தான் வெயிட்டிங். இப்படி உட்காரு. உட்காருப்பா. தின்னு கையில் பைய, அது அந்த பக்கம் வைய. என்ன சாப்பிட்ற? இந்தா ஒட்கா சாப்பிடு. சாப்பிடு, பயப்படாத, சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. சாப்பிடுமா. ஏய் தம்மடிப்பியா? இல்லை சார். குட். பாடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்க இல்லை? ஜிம்முக்கெல்லாம் போவியோ? ஆமாம் சார். என்னை சாருன்னு எல்லாம் கூப்பிடாத. என் பேர் சண்முகம். சன்னுன்னே கூப்பிடு. ஓகே? எதுக்கு சார் என்ன இங்கே வர சொன்னீங்க? அங்கே இருந்தால் உனக்கு பாதுகாப்பு இல்லைடா. நீ வேற பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கியா? அங்கே உள்ளவன் பூரா மாட்டு முளைக்காரங்கடா. உன்னையே விட்டுருவாங்க. அதுதான் உன்னை இங்கே வர சொன்னேன். உனக்கு இங்கே என்ன குறை? படம் பார்க்க போறியா? டிவி இருக்குது, பேப்பர் வரும், சமைக்கலாம், தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம். இங்கே எனக்கு என்னென்ன சலுகை இருக்கோ அத்தனையும் உனக்கும் கிடைக்கும் தானே. பகல்லே அங்கே இரு, ராத்திரிக்கு இங்கே வந்துடு. என்னை யாரு நீ நினைச்ச? நான் பெரிய அரசியல்வாதி, ஆளுங்கட்சி. அதுதான் எனக்கு இவ்வளோ சலுகை. அது சரி, உனக்கு என்ன கேஸு? கொலை. எத்தனை? 1. ஒன்று தானே. 10 நாளில் வெளியெடுத்து விட்டுடுறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருந்துட்டு வெளியே போ. சரி சார். நான் இன்னும் ரவியை மறக்கலை, ஆனால் மன்னிக்கவும் இல்லை. அவனுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் என்ன அவன் மறந்துட்டான். மனுஷ வாழ்க்கையில் நம்ம 1000 பேரை கடந்து தான் போகணும். போனவங்களை நினச்சி நம்ம மீதி வாழ்க்கையும் அவங்களுக்காக அர்ப்பணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் நான் இன்னும் ரவியை... அட முட்டாள், நீ மட்டும்தான் அவனை நினச்சிட்ருக்க. இப்போ உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். என்னால் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அதுக்காக இப்படிலாம் பண்ணணுமா என்ன? ஜெயிலில் இதெல்லாம் தப்பு இல்லைடா. இதெல்லாம் சகஜம். நிறைய பேர் பண்ணிப்பாங்க. வேணும்னா ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் உன்னை நான் தொடவே இல்லை. ஏய் வெக்கப்படாதடி. வெக்கப்பட்டா பொண்ணுங்களை விட அழகா இருக்க. உன்னா சுந்தரன்னு கூப்பிட மாட்டேன். பேர் எப்படி? சுந்தரின்னு கூப்பிடுவேன். ஜாலியாக இருக்கிறீங்க போல. இந்தாங்க நீங்கள் கேட்டது. சத்தம் வருது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி சரி, கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க. ஏய் இந்தாம்மா, இங்க வா. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், வாம்மா. கூப்பிடுறேன்ல, என்ன பண்ற நீ? இந்த இதை உடுத்திக்க. பிரிச்சு பாரடி சொல்லலாம்.
பாரு, இனிமே இதைத்தான் நீ உடுத்துக்கணும். போய் உடுத்திட்டு வா. இப்பவே வா. ஆமா, இப்பவே உடுத்துக்க. இல்ல வேணாம். அங்கிட்டு போய் உடு சுந்தரி. நான் பார்க்கல, போம்மா. நான் கண்ணு மூடிக்கிறேன், போ. நீ வெக்கப்படாத, நான் பார்க்கல. வாங்க சார். எப்படி இருக்கா மூர்த்தி? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன். உட்காருங்க. அம்மா, இந்த டிவி ஆஃப் பண்ணி. வசதி வாய்ப்பெல்லாம் அப்படி ஏதாச்சும் குறை இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே. ம். இங்கே பாருங்க சார், தேசிய கட்சி உங்கள் மேலே 4-5 வழக்குகளை போட்டு உள்ளுக்கு வைக்க பார்க்குறாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறது என்ன, தேசிய கட்சியில் சேர்றது தான் ஒரே வழி. கட்சிக்காரங்களுக்கு என்னென்னலாம் பண்ணேன், அத்தனை பேரும் கைவிட்டாங்க. அதை யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் பார்க்குறேன். சரி, நான் கிளம்புறேன். கல்லூரி மாணவிகள் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மூர்த்தி இன்று விடுதலையாகிறார். மேலும் அவர் தேசிய கட்சியில் இணைய போவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கூறுகின்றன. எதுக்கடி இப்போ அழுதுட்டு இருக்க? ராமுலுக்கு நீயும் அழுது என்னையும் தூங்க விடாம பண்ணி. இவ்வளவு நாள் நீங்க என்னோட ஒண்ணா இருந்துட்டு என்னை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? கழுத, ஏன் இப்படி பேசுற? நான் வெளியே போன தானே ஒன்று எடுக்க முடியும். யோசிக்காத, நான் வெளியே போயிட்டு ஒன்று எடுக்கிறேன். ஒருவேளை நீங்க என்ன வெளியில எடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்க உள்ளவங்களை என்ன சும்மா விட்டுருவாங்களா? நான் இப்போ முழுசா ஒரு பொண்ணை மாதிரி உங்க முன்னால நிக்கிறேன். என் நிலைமையை கொஞ்சம் யோசிங்க. ஏய், இங்க பாருடி, அழாத, கண்ணத்தோட. சரி, நான் போகல. இப்போ சந்தோஷமா? சரி, நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். யோசிக்காத, நான் இருக்கேன். ரேட்டா? ஆமாம். எவ்வளோ? 5000. ஒரு நாளுக்கா? நொட்டு வாங்கி ஒரு ஷார்ட்டுக்கு. ஏங்க 5000மா? அதிகங்க, இது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏங்க அமைச்சர் சண்முகம் தானே அது? உன் கஸ்டமரா? தெரியுமா அவரை? என்ன பிடிச்சதோ தெரியல, ஆனா இருந்த என்ன பெண்ணா மாத்திட்டாரு. நானும் மாறிட்டேன். எல்லாத்தையும் இழந்து ஒரு சான் வயிற்றுக்காக இந்த ரோட்ல நிக்கிறேன். சுயநலமிக்க உலகம் இல்லை.